வணக்கம். உங்களுடனான பரிபாலனத்தில் நான் கோலமேயர். இத்தனை ஆணவம் எங்கிருந்து வந்தது இவளுக்கு? புருவம் உயர்த்துவோருக்குச் சொல்வேன். வேடிக்கை பார்த்த பெருங்கூட்டம் நடுவில் என் சிலுவையை தன் தோளுக்கு மாற்றுவதற்கு ஆளில்லாமல் என் தோள் சிலுவையை நானே சுமந்து கடந்து வந்த கணம் வந்தது தலைக்கணம். சற்றே உன் உதவி நாடி நின்ற கணம், என் எதிரி பெண்ணே உன் கள்ளக்காதலி என்று தெரிய வந்த தருணம். சற்றே தாமதித்துவிட்ட வெறித்தனம் தலைக்கேற, முன்பை விட அதிக பார சுமையோடு, பலவீனமான உடல் வலிமையோடு, மனவலி கொடுக்கும் உபாதையுடன் உன் அழிவை பார்த்த பின்பே மரணிப்பேன் என்னும் சூளுரைத்து என் சிலுவையை என் தோள் ஏற்றிய தருணம். வெறி கொண்டது என் வைராகியம். இவளை சிலுவையில் அறிந்தால் இவளுக்காக கேட்பவர் யார் என்கிற ஏளன மனப்பான்மையில் என் தலையில் குட்டி, என் முகத்தில் காரி உமிழ்ந்து, என்னை வாரினால் அடிப்பித்து, என்னை சிலுவையில் அறைந்து, எங்கள் ஏசப்பா அப்படி செய்வார், எங்கள் ஏசப்பா இப்படி செய்வாரெல்லாம் சொன்னல்ல, உங்கள் ஏசப்பா அப்படி எங்களை என்னதான் செஞ்சிருவார் என்று எள்ளி நகையாடிய நரகர்களின் நாராசத்தை பார்த்துவிட்டு என்னிடம் மோதிய பிறகு அல்பாயுசில் கல்லறை தூக்கத்தில் அயர்ந்த நித்திரையில் இருக்கும் என் கர்த்தரால் சங்கரிக்கப்பட்டவர்களின் கூட்டம் நினைவலைகளில் வர, என் இதழோரம் புன்னகை பூக்கையில் நான் ஆராதிக்கிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்தது எனக்கு அசைக்க முடியாத விசுவாசம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கும் ஒரு வாழ்க்கை, அதில் நீ யார் என்று அறியப்படாத அசூயை, நான் நிகரில்லா சிம்ம பிரபலம் என்கிற சத்திய பிரகாசத்தில் வந்தது இத்தனை ஆணவம் எனக்கு. கவிதையாக்கம் நான் கோலமேயர். எதிரிகளின் சிம்ம சொப்பனம் நான், துரோகிகளின் வாழ்நாள் பாடம் நான் கோலமேயர். நன்றி, வணக்கம்.